ட்ரெய்னிங் ஸ்கூல் வச்சு முத்து நடத்தணும்னு நெனச்சா, இங்க அந்த டிராஃபிக் இன்ஸ்பெக்டர் இத நடத்த விடாம எல்லா பிளான் போடுறாங்க. இதுக்கு ரோகிணி சிறகடிக்க ஆசை. அடுத்தது எப்படி போகுதுன்னு பார்ப்போம். நமது சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இங்க பார்த்தீங்கன்னா, ஆர்டி ஆஃபீஸ்ல போயிட்டு நம்ம முத்தும், நம்ம செல்வமும் போயி எங்க லைசென்ஸ் கூடிய எல்லா விஷயத்தையும் கரெக்ட்டா எல்லா விஷயத்தையும் ஃபாலோ பண்ணி நாங்க செய்யணும் அப்படின்னு வந்திருக்காங்க. வந்து நிக்கிறதுல எல்லாமே கரெக்ட்டா இருக்கு. ஆனா, அந்த டிராஃபிக் இன்ஸ்பெக்டரும் அந்த சரவுண்டிங்கில வந்து நிக்கிறாரு. இத வந்து முத்தும் அவங்களும் சந்திக்கிறாங்க. சந்திச்சோனே, "இவன் எதுக்கு வந்திருக்கான்?" அப்படின்னு உள்ள இருக்க ஆர்டி ஆஃபீஸ் இந்த டிராஃபிக் இன்ஸ்பெக்டருக்கு தெரிஞ்சவரா தான் இருக்கிறாங்க. இவன் லைசென்ஸு இதே மாரி விஷயத்துக்கு டிரைவிங்கு வந்து நடத்துறதுக்கு பெர்மிஷன் கேட்டு வந்திருக்காங்க அப்படின்னு அதுக்குரிய ப்ரொசீஜர் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு அந்த டிராஃபிக் இன்ஸ்பெக்டர்ட்ட அந்த ஆஃபீஸர் சொல்றாரு. டிராஃபிக் இன்ஸ்பெக்டர் சொல்றாரு, "இவனுக்கு எக்காரணம் கொண்டாலும் குடுக்காதீங்க சார். இவன் வந்து அந்த அளவுக்குலாம் வந்து வண்டிலாம் ஓட்டத் தெரியாது. அடிக்கடி பார்த்தீங்கன்னா, ஒன் வேல தான் போவான். இவனெல்லாம் வந்து சொல்லிக் குடுத்தோன்னா புள்ளைகளுக்கெல்லாம் அந்த அளவுக்குலாம் வந்து லைசென்ஸ்லாம் இவங்க கரெக்ட்டா குடுக்க மாட்டாங்க, வைக்க மாட்டாங்கன்னு" இல்லாத சொல்லாதையும் சொல்லிருதான் அந்த இன்ஸ்பெக்டர், டிராஃபிக் இன்ஸ்பெக்டர். உடனே பார்த்தீங்கன்னா, முத்துக்கு வந்து அந்த ஆஃபீஸர் சொல்றாரு, "நீங்க வந்து இதில வந்து கரெக்ட்டா சில விஷயம் இல்ல சார்" அப்படின்னு சொல்லிட்டு மழுப்புறாரு. "என்ன சார், நீங்க அந்த இவர் பேச்ச கேட்டு நீங்க செய்றீங்களா? நான் எல்லாமே உங்களுக்கு ரூல்ஸ் படி எல்லாமே கரெக்ட்டா தானே செஞ்சிருக்கேன்" அப்படின்னு சொல்றாங்க. "நீ எது இருந்தாலும் ரூல்ஸ் பேசுறதெல்லாம் என்ட்ட கிடையாதுப்பா தம்பி. நீ வந்து ரூல்ஸ் பேசுறதுக்கெல்லாம் வந்து வேற எங்கேயாவது போய் பேசு. இது வந்து ஆர்டி ஆஃபீஸு. நான் சொல்றத நீ கேட்கணும். நீ சொல்றத நான் கேட்க முடியாது" அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா, பக்கத்தில இருக்க எல்லாமே காரணம் என்னன்னா, இந்த டிராஃபிக் இன்ஸ்பெக்டர் தான். இந்த டிராஃபிக் இன்ஸ்பெக்டர் வந்து முத்த மொறச்சு பார்க்குறாரு. "நீ எப்படிடா நீ லைசென்ஸ் வாங்குற? அதுக்கடுத்து நீ எப்படி ட்ரெய்னிங் ஸ்கூல் நான் நடத்துறதுன்னு பார்க்குறேன்" அப்படின்னு மனசுக்குள்ள நெனைக்கிறாரு. உடனே முத்தும் மனசுல நெனைக்கிறாரு. என்ன நெனைக்கிறாருன்னா, இவரு முன்னாடி இவன் நெனச்சு நமக்கு லைசென்ஸ் குடுக்க விட மாட்டுக்கான். நமக்கு பெர்மிஷன் இவனால தான் தடங்கல் ஆகுது அப்படின்னு நெனச்சுட்டு, "நீங்க உங்களோட அதிகாரத்த இவங்கிட்ட தானே காட்டுறீங்க. பாருங்க சார், நான் எப்படி லைசென்ஸ் வாங்கி காட்டுறேன்" அப்படின்னு முத்து கிளம்பிருந்தாரு. "செல்வம், இந்த போலீஸ பத்தி நீ பதச்சிக்கிடாத. ஏதோ வந்து அவங்கள்ட்ட அனுசரிச்சு போனா தான் நடக்கும்" அப்படின்னு நம்ம செல்வம் சொல்றாரு. உடனே முத்து சொல்றாரு, "அதெல்லாம் இவங்கள அனுசரிச்சு தான் நம்ம லைசென்ஸ் வாங்கணும்னா, அப்படி ஒரு ட்ரெய்னிங் ஸ்கூல் நம்ம நடத்தவே தேவையில்ல. அது இவங்கள மாரி உள்ளவங்க நம்ம கஷ்டப்பட்டு டிரைவிங்க வந்து கத்துக் குடுத்து டிரைவிங்க்கு அங்கங்க போய்க்கிட்டு வந்துகிட்டு இருக்கோம். ஆனா, இவங்க ஈஸியா ஃபைன போட்டுட்டு அலையுறாங்க. இவங்களுக்கு இதான வேல" அப்படின்னு சொல்றாரு. உடனே டிராஃபிக் இன்ஸ்பெக்டர் சொல்றாரு, "நீ எப்படி இருந்தாலும் சரி, நீ லைசென்ஸ் எப்படி வாங்குறன்னு மட்டும் பாரு" அப்படின்னு ஓப்பனாவே சொல்லியிருந்தாரு. உடனே முத்து, "உங்க முன்னாடியே நான் வாங்கி காட்டுறேன் சார்" அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிருந்தாரு. அடுத்த சீன்ல பார்த்தீங்கன்னா, இங்க மீனாட்ட வந்து சொல்றாரு, "இப்படி லைசென்ஸ் போடறதுக்கு முன்னாடி இந்த டிராஃபிக் இன்ஸ்பெக்டர் அவனுக்கு தெரிஞ்சவன வச்சு லைசென்ஸுக்கு எல்லாத்தையும் நம்ம இப்படியெல்லாம் வச்சு நடத்தக்கூடாது. வீட்ல வச்சு சொல்லிக் குடுக்கக்கூடாது. தனியா அதுக்குன்னு ஒரு இடம் வேணுமா?" அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னு சொல்லி முத்துட்ட வந்து மீனா வந்து கேட்டோனே இந்த விஷயத்தெல்லாம் முத்து சொல்றாரு. உடனே அண்ணாமலை, "என்ன இப்படி நடந்துச்சோ? சரி, எதுக்கும் கவலைப்படாத. அதுக்கு என்ன ப்ரொசீஜர்ன்னு பார்த்து கொஞ்சம் நிதானமா கையாளு. கண்டிப்பா கிடைக்கும்" அப்படின்னு அண்ணாமலை சொல்றாரு. உடனே விஜயா சொல்றாங்க, "நான் அன்னைக்கே சொன்னோம்ல, இவன் சொல்லி வந்து என்னைக்கு விஷயத்தனா என் வீட்லலாம் போட மாட்டாத. அதுக்குலாம் சில இடம் இருக்கு. அங்க தான் பண்ணணும்னு. இவன் படிச்சிருந்தா தானே உனக்கு அறிவு வேலை செய்யும்" அப்படின்னு திட்டுறாங்க. அடுத்தடுத்த எபிசோடு இப்படி தான் நண்பர்களே போப்போது.